Hi guys, welcome to Triya Talks. Get ready with me for shopping in town, city. இப்போ வந்து நான் கெட் ரெடி வித் மீ பண்ணிவிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபுல் காஸ்டியூம். என்னால் பேக் கேமரா ஆன் பண்ண முடியல, நான் இப்படி காமிக்கிறேன். ஓகே இப்போ வந்து மேக்கப் டைம். அம்மா அவங்க கேட்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எங்கே வைக்க? ஃபஸ்ட்டு நான் எனக்கு லிப்ஸ்டிக்கில் போட பிடிக்காது. லிப்ஸ்டிக் என்ன எதுவுமே காணோம். போச்சு, நான் போய் தேடிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா ஆஃபீஸ் பேக்கில் இருந்துச்சான். அப்புறமா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஊரில் ஃபவுண்டேஷன் வந்து டியூப் மாதிரி இருக்கும், அப்புறம் கிளாஸ் பாட்டிலில் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கு அது மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு எப்பவுமே எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எப்பயுமே வந்து இந்த ஷேடு தான் ஒர்க் ஆகும். அதனால இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. இந்த சைடு வந்து இந்த பெரிய இது இருக்கிறது வந்து இது ஃபவுண்டேஷனுக்கு, இந்த சைடு சின்ன இது இருக்கிறதுக்கு வந்து இது என்ன ஐஷேடோ. எனக்கே மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேக்கப் போட்டு. ஃபஸ்ட்டு என் ஸ்கின் டோனுக்கு இதுவா எடுத்துக்கிறேன். இது போட திரும்பி கருப்பாயிடுவேன், ஏன்னா இவ்வளோ கலர் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் போடுவேன். திரும்பியும் நெக்கு தான் மெயின். ரொம்ப நேரம் ஆகுது. போதும். ஒரு நிமிஷம், எனக்கு கண்ணாடி தான் யூஸும் பண்ணணும். திட்டா இருக்குன்னு என்ன பண்ணுறது? அவ்வளோதான், கொஞ்சம் இருக்கு, அது அப்புறம் பார்த்துறேன். இப்போ அடுத்து அப்புறமா ஐ ஷேடோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து. இப்போ நான் பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, பிங்க் கலரில் எல்லா ஷேடோ இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இந்த சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன், பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் எது போட போகிறேன்? இதுவா? இது பர்பிள். நான் இது பீச்சு. நான் பர்பிளே போட்டுக்கிறேன், ஏன்னா பர்பிளும் பிங்க்கும் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் போட்டுட்டு இந்த இது போட்டு அப்புறமா இது இல்லை இதுவும் இது போட்டுட்டு அப்புறமா இது அப்படிதான் நினைக்கிறேன். வந்துட்டேன். போட்டாச்சா இருக்கு அதுங்க. அடுத்து வந்து இந்த கிளிட்டர் ரிப்பன்.
இந்த சைடு கொட்டாச்சு லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இது. ஐயோ ஐலைனர் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐலைனர் எடுத்துகிட்டு வந்தால் புதுசு போல்ட் லைனர், சாரி போல்டு லைனர். நான் லைட்டாக இங்கே மட்டும் தான் போட போகிறேன், ஃபுல்லாக போட மாட்டேன். எனக்கும் பொறுமை இருக்காது. இதுவாக இப்படி ஒன்று எங்கள் அம்மாவுக்கு போட தெரியாதுனால வந்து நல்லா இது பண்ண மாட்டேன். ஐயோ நல்லா இருக்குமா? இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அது பொறுமையாக பண்ணுறதுக்கு. அதனால் போட்டுட்டு இந்த அவுட்ஃபிட் காமிக்கிறேன். அவுட் ஃபினிஷ் காமிக்கிறேன். ஓகே பா பண்ணிட்டேன். ஓகே ஓகே நல்லா தான் இருக்கும். ஓகே இப்போ வந்து இது போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து வேற என்ன இருக்கு மறந்துட்டேன். இது வந்து தலை சீவுறது. நான் ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதான் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் ஸ்க்ராப் புக் இது பண்ணுறதுன்ட்டு. அது ரொம்ப லாங்காக இருக்குது, நல்லா பண்ண மாட்டேன். அதனால இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்னு கூட சொல்லலாம். என்னோட சீப்பு எல்லாத்துக்குமே சீப் எடுத்துட்டு வரேங்க. இந்த 10 நான் ஃப்ரீ ஹேர் விடுறது போல, ஏன்னா எனக்கு வேர்க்குனால அதனால. ஆனால் எனக்கு வந்து அதனால நான் வந்து நார்மலாக சீவ போகிறேன். ஆனால் வந்து எனக்கு சீவ தெரியாது. இப்போ யாரை கூப்பிட்றேன்னு எங்கள் அம்மா குளிக்க போயிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு கோடை எடுக்க தெரியாது. ஆனால் அவ்வளோவா எனக்கு கோடை எடுக்க வேணாம், ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலுக்கு இப்படி எடுத்துட்டு ஆமாம் இப்படி எடுத்துட்டு இப்போ இதை இப்படி விட்டுட்டு இப்படி முதல்ல இந்த சைடு சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு அப்படி தெரியும். ஐயா இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ எனக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன். பண்ணிட்டு இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. இந்த சைடும் புஷுன்னு இருக்குது. அது வந்து நான் சிக்கத்தை போடாது. சரி எனக்கு பேசி வாய வலிக்குது. இது கொஞ்சோண்டு அப்படி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும், ஏன்னா முடியே இல்லை போதும். இப்போ தொண்டை கட்டிக்கிச்சே, கட்டிக்கிச்சு. ஓகே ஃபினிஷ்டு. இப்போ இதை மட்டும் இதை ரெண்டு இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து இப்படி டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட்
நான் வந்து ப்ராப்பராக பண்ணிடுவேன். எங்கள் அம்மா வந்த அப்புறம் விட்டுட்டு இப்போ இந்த சைடு இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதுவும் வீடியோ 2 லாங்கிட்ட சொல்லி வந்துடாம. ஆனால் இது ஷார்ட்ஸ் போட மாட்டேன், வீடியோஸ் தான் போடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் லாங்காக இருக்குனால. இந்த சைடு சிக்கனுக்கு தேவையில்ல. இது இங்கெல்லாம் தூக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்த அப்புறம் கரெக்டாக பண்ணிடலாம் நம்ம. ஆமாம். கோடெலாம் கரெக்டாக எடுத்து, ஏன்னா எனக்கு இப்போ கோடு எடுக்க தெரியாது. அப்புறமா இதுவே எனக்கு போட தெரியாது. நான் பழகிக்கிட்டேன். ஐயோ, இதை போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. கேரமாக வந்திருக்கு. நான் கரெக்டாக லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்போ பண்ணியாச்சா? இப்போ இந்த 2 தூட்டி விட்டுட்டு அழகாக வந்திருக்கு. நான் இதோட வெளில போட மாட்டேன். கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு. இதுதான் அவுட்ஃபிட் இப்படி வந்திருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லனா, நல்லா இருக்கான்னு தெரியல. நம்மகிட்ட தெரியும். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்கிட்ட நிறையா கிளிப் இருக்குது. அதுதான் இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்து இது இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தேன், வீடியோ ஆகிட்டேன். ஓகே, இப்போ வந்து கிளிப் எடுத்துகிட்டு வரேன். இது ரொம்ப டூ லாங்னு வரக்கூடாது. கடவுளை வந்து கிளிப் எடுத்துகிட்டு வரேன். என்னோடய ஆக்சசரிஸ் பாக்ஸ். அதான் வந்து இதிலேருந்து கிளிப் எடுக்கணும். இந்த கலரும் ஐயோ, இதோட பேர் எங்கே போச்சுன்னு ஐயோ கடவுளே, இதோட பேர் எங்கே போச்சுன்னு தெரியல. இது வேறு ஆனால் செட் ஆகாது. அதனால போலா கிட்ட எதுவுமே இல்லையே. இது இது வச்சா ஐயோ நல்லா இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நல்லா இருக்கும் தெரியல, நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா இல்லைன்னா இங்கே முன்னாடி குத்துறதுக்கு இந்த ரோஸ் கிளிப் இருக்கு. ஆமாம், இந்த ரோஸ் கிளிப்பு. இல்லைன்னா நான் வந்து என்ன அந்த கிளிப்பு காணும். இந்த 2 இருக்கு. ஆனால் இது ப்ளூவு, இது பத்தாது. அதுக்கு இதை குத்தி பார்க்குறேன் நல்லா இருக்கான்ட்டு. இது ரோஸ். வேற போயிடுது. ஐயோ, முடி வந்துடுது. ஓகே, இந்த சைடு குத்தி பார்க்குறேன். இப்போதைக்கு சும்மா குத்துறேன். அழகா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. இதே போதும். போலாக வேணாம். ஏன்னா இதுலேயும் போ இருக்கு. இதுவும் போ, அதுவும் போனால் மேட்ச் ஆகும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது ரொம்ப நாளாக இந்த ஆக்சசரி நான் இது பண்ணாமல் இருந்தேன். சரி,
இப்போ இதான் ஃபுல். இதெல்லாம் வந்து கீழே பேண்ட் காமிக்க முடியல, சாரி. ஓகே, பாய் பாய்.